கட் பண்ணிட்டேன். கூடுமான வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது உங்க கையில உங்க இருக்கு. கையில இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுக்கோங்க. சரி, இப்ப இப்ப நான் அங்க போய் நான் அங்க போய் உட்காந்து உட்காந்து பென்சில் அங்க வச்சுட்டு வந்துட்டேன். சரி, 6B பென்சில் வச்சுட்டு வரைஞ்சிட்டேன். சரியா? சரியா? கண்ணு ஒரே ஒரு கண்ணு மாத்திரம் வரையறேன். ஒரே ஒரு கண்ணு மாத்திரம் வரைஞ்சிட்டு கண்ணு எந்த சைடுல இருக்க கண்ணு வரையறேன். ரெண்டு கண்ணு இப்படி வரைய போறேன். அது வந்து ஒரு கண்ணு முதல்ல உங்களுக்கு வரைஞ்சு அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எப்படி வரைய போறேன் அப்படின்னா கரெக்டா ஃபுல் ஃபேஸ வந்து நான் இதுல வரையாம கண்ணு மூக்கு வாய் தனித்தனியா வரைய போறேன். சரியா? இப்போ வந்து என்னன்னா கண்ணுக்கு நடுவுல இருந்து ஒரு கோடு போகுதுன்னு வச்சுக்குவோம். கண்ணுடைய என்ன சொல்றது பேசிட்டு இருக்காங்க வெளியில, பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கு. கண்ணுடைய டியர் கிளான்ஸ் சொல்றோம் இல்லையா? கண்ணீர் சுரப்பிலிருந்து ஒரு கோடு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா அந்த கண்ணோடைய முடிவு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே நீட்டி விட்டோம்னா அடுத்த கண்ணு அந்த சைடுல அப்ப இந்த ஒரு கோடு ஒண்ணு போட்டோம் அப்படிங்களா? இங்கதான் இருக்கும் கண்ணு. இப்ப இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்னா இதை நான் வந்து மூணா பிரிக்க போறேன். சரியா? அப்ராக்சிமேட்லி மூணா பிரிக்க போறேன். கிட்டத்தட்ட 3 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்கேன். சரியா இருக்கான்னு ஒரு பார்வை பாத்துருவோமா? கிட்டத்தட்ட இருந்தா போதும். ஆனாலும் உங்களுக்கு சரியா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் சரி. ஆல்மோஸ்ட் சரி. அப்ப இந்த இடத்துல அந்த கோடை அப்படி வச்சுக்கிட்டோம்னா இப்ப இங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு வரப்போ ரெண்டு கண்ணுக்கு இடையில ஒரு கண்ணுடைய இடைவெளி இருக்கும். அதாவது நோட்ஸ் நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா இதை எழுதி வச்சுக்கலாம். ரெண்டு கண்ணுக்கு இடையில ஒரு கண்ணுடைய இடைவெளி இருக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து கண்ணை நான் வரைய போறேன். வரையறதுக்கு முன்னாடி இப்ப இந்த கண்ணை வந்து எப்படி பிளாக்கிங் பண்ணுவோம்? பிளாக்கிங் என்னன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பெருசா வரைய போறேன் இந்த கண்ணை. பிளாக்கிங் இதான் இன்சைட் இந்த இடத்துல இருக்கு. இப்ப புருவம் எங்க இருக்கு? புருவம் வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்கும். இதான் இன்சைடுன்னு வச்சுக்கிறோம். எப்படி மூக்கோடைய இந்த பகுதி புருவம் முடிஞ்சு மூக்கு வந்து இப்படி கீழே இறங்குது. இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு. இத நான் வந்து உங்களுக்கு சைடுல வரைஞ்சு காட்டவா? சைடுல வரையறதால் இந்த இடத்துல வந்து இப்படி வரையறோம். ஏன்னா ரொம்ப சிம்பிளா வரையறேன். இந்த இடத்துல ஒரு மேடு ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு டிராயிங் தெரியுதா? கிளியரா ஓரளவுக்கு தெரியுதா? இன்னும் டார்க்கா போடணுமா? யாராச்சும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா. மெஷர்மெண்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன்னா. சரியா? புருவம் வந்து அப்படி வருது. புருவம் அப்படி வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு V ஒண்ணு ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இதுக்கு மேல நெற்றி. சரியா? நெற்றியை வந்து நான் அங்க வரையறேன். இந்த இடத்துல ஒரு மேடு ஒன்று, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மேடு ஒன்று இருக்கு. இப்ப இந்த படம் தெரியுது இல்லையா? தெரியுது. சரியா? அங்க இருந்து கீழே இறங்குது. இந்த லைனை விட்டு கீழே இறங்குது. இந்த லைன் ஸ்ட்ரைட்டா அப்படி போறதாவே வச்சுக்கிறோம் நம்ம. அந்த லைன் லைட்டா வரையற. இங்க இருந்து என்ன ஆகுது? நோஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும். எங்க வரும்? எவ்வளவு தூரத்துக்கு வரும்னு வச்சுக்கிறோம். நோஸ் வந்து மேடாகும். இந்த இடம் வந்து மேடாகும் இல்லையா? இந்த இடம் வந்து மேடாகும். எப்படி மேடாகும்? அப்படி மேடாகும்.
அப்படி கீழே அப்படி கீழே இந்த இடத்துல இந்த கீழே இடத்துல கீழே இறங்குது. கீழே இறங்கி இந்த கீழே இடத்துல இறங்கி இந்த வந்து இடத்துல வந்து நாஸ்ட்ரல் நாஸ்ட்ரல் வருது. சரி, அந்த இடத்துல சரியா இந்த இடத்துல நாஸ்ட்ரல்னா நாஸ்ட்ரல்னா மூக்கு சுவாசத்துக்கான சுவாசத்துக்கான துவாரம். சரியா சரியா நாஸ்ட்ரல்ன்றது நாஸ்ட்ரல்ன்றது அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல புருவம் வருது, வருது அந்த இடத்துல புருவம் வருது. அப்படியே வந்து அப்படியே வந்து இறங்கிடுது. அப்படி இந்த புருவம் வந்து அப்படி வந்து இறங்கிடுது. அப்ப இந்த இந்த இடத்துல தான் கண்ணு வருது அப்படின்னா புருவம் கொஞ்சம் வெளியில வருது. இது இன்சைடுன்னு வச்சுக்கிறோம். இது இது உள்பக்கம் உள்பக்கம் அப்படின்னா உள்பக்கத்துல புருவ நீளமாகவும் வெளிப்பக்கத்துல வெளிப்பக்கத்துல குட்டையாகவும் உள்பக்கத்துல நீளமாகவும் வெளிப்பக்கத்துல குட்டையாகவும் இருக்கு, வெளியிலேயே வந்துருது. அத டீடைலிங் அப்புறம் நம்ம போயிடுறோம். இங்க வெளியில வந்துருது. கண்ணு வந்து இந்த இடத்துல வருது. நான் இது ரொம்ப ஜாஸ்தியாவே போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. அதுக்கு கீழே சரி, இந்த இடத்துல வந்து அவ்வளவு தூரத்துக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து வாய் அதுகளை வரைச்சு காட்ட போறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கணும். போட்டோ எரேஸ் பண்ணிருக்கலாம். எடுக்கல எரேஸ் பண்ணிருக்கலாம். அப்ப இதை இன்சைடுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப இன்சைடு வந்து எப்படி இருக்குன்னா, கண்ணு வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க முடிச்சிடும். இங்க வந்து டியர் கிளாண்ட் வரும். கண்ணு வந்து இதுக்கு மேல கொஞ்சம் போகலாமே தவிர இது மேலேயும் இல்ல, இதை விட்டு ரொம்ப கீழேயும் கிடையாது. இப்ப இது இன்சைடுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப இன்சைடு வந்து இங்க லாங்கா இருக்கு, இது ஷார்ட்டா இருக்கு. எழுதிக்கிறீங்களா? புருவம் வந்து inside is long, outside is short. Inside is long, outside is short. I இப்ப இது மாடலோட நமக்கு ரைட் சைடுல தெரியுது. சரி, அப்ப மாடலோட பேரை வச்சு லெஃப்ட் ஐ வந்து இன்சைடு வந்து ஷார்ட்டாவும் அவுட்சைடு வந்து லாங்காவும் இருக்கு. விளங்கிச்சா? இன்சைட் ஷார்ட்டாவும் அவுட்சைடு லாங்காவும் இருக்கு. கீழே வந்து என்ன ஆகுது? அவுட்சைடு லாங்காவும் இன்சைட் ஷார்ட்டாவும் இருக்கு. இதுல என்ன வேணா இதுவும் parallel கிடையாது. யாராச்சும் நோட்ஸ் எழுத முடிஞ்சுச்சுன்னா நோட்ஸ் குறிச்சு வச்சுட்டு நீங்க இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி போஸ்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருந்தா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரியா? இப்படி வந்துருச்சு. இப்ப இது வந்து பிளாக்கிங். ஒரு சதுரம் எப்படி போடுறதா நம்ம வந்து பழகணும். ஒரு சர்க்கிள் எப்படி போடுறதா பழகணும். முதல்ல வந்து ஒரு சதுரம் போட்டுக்கிறோம்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஒரு சதுரம் போட்டுக்கிறோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் ஒரு குவார்டரா பிரிக்கிறோம். எதுவுமே ஞாபகம் வைக்க வேண்டிய தேவையே இல்லை நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு கர்வ் போடுறோம். இந்த சைடுல அதே மாதிரி ஒரு கர்வ் போடுறோம். இந்த சைடுல அதே மாதிரி ஒரு கர்வ் போடுறோம். இந்த சைடுல ஒரு கர்வ் போடுறோம். ஒரு வட்டம் வந்துருச்சு இல்லையா? அப்ப இந்த சதுரம் போட்டது இந்த வட்டத்துக்கான பிளாக்கிங். என்ன சொல்ல வந்தியா? இல்ல பை மிஸ்டேக். ஓகே. இப்ப இந்த சதுரம் போட்டது இந்த வட்டத்துக்கான பிளாக்கிங். அதே மாதிரி இது போட்டுக்கிறது கண்ணுக்கான பிளாக்கிங். இங்க என்ன கண்ணு வந்து கூர்மையா இருக்கு. இல்ல கண்ணு வந்து என்ன ஆகுது? அப்படியே வந்து அப்படியே கீழே இறங்கிடுது. இதுக்கு மேல இவ்வளவு தூரத்துல கிட்டத்தட்ட அதுக்கு பேரலாவே, ஆனா பேரலல் கிடையாது. இந்த இடத்துல கொஞ்சம் சிறுசா இருக்கு. அப்படி வந்து இமையோட மடிப்பு. அப்படி மேல பாத்தீங்கன்னா அந்த மடிப்பு தெரியும். கீழே கண்ண மூடிட்டோம்னா அந்த மடிப்பு தெரியாது. ஆனா அந்த இடத்துல மேடு பள்ளம் தெரியும். அதே மாதிரி இங்க வந்துச்சு. இங்க என்ன செய்யணும்? அப்படியே போய் கீழே போய் சேருது. இது இப்படி வெளியில வருது. இது கீழே போய் சேருது.
நான் இந்த இந்த கண்ணை போட்டு போட்டு காட்டிடுறேன். சரியா சரியா? இப்ப இப்ப இங்க இருந்து இருந்து நம்ம ஒரு கோடு போட்டோம்னா இதுக்கு parallel இது இங்க இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து இங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது ஆகுது. அப்படி அப்படி வந்து வந்து அப்படி அப்படி போகுது போகுது. அப்படி அப்படி வருது. இங்க இங்க இருந்து இருந்து கொஞ்சம் விலகி வருது. அங்க அங்க போய் போய் அது கனெக்ட் ஆகுது. ஆகுதா ஆகுதா? நான் வந்து இந்த நான் கண்ணை இந்த வந்து கண்ணை வந்து இப்போதைக்கு இப்போதைக்கு நான் நான் வரையல வரையல. ஏன்னா ஏன்னா நமக்கு அந்த நமக்கு அந்த மெத்தட மெத்தட கத்துக்கிறதுக்காக கத்துக்கிறதுக்காக இந்த இந்த இடத்துல இடத்துல போய் போய் கீழே கீழே இறங்குது இறங்குது அப்படின்றது அப்படின்றது ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இப்படி போய் போய் சேருது சேருது அது. சரியா சரியா? இப்ப இப்ப இங்கேயே இங்கேயே லேசா ஒரு லேசா ஒரு பள்ளம் பள்ளம் இருக்கும். இங்க இங்க பள்ளம் பள்ளம் இல்லையா இல்லையா? இந்த இந்த இடம் இடம் வந்து பள்ளமா பள்ளமா இருக்கும். இந்த இடம் இந்த இடம் பள்ளம். நான் நான் நோசுக்கு நோசுக்கு இப்போ இப்போ வரல வரல. கண்ணு வந்து கண்ணு வந்து இந்த பக்கம் திரும்பி இருக்கலாம் இந்த இந்த பக்கம் பக்கம் திரும்பி இருக்கலாம் மேல மேல பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இருக்கலாம் கீழே கீழே பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு பீதியில பீதியில இருக்கலாம் இருக்கலாம். ஜெனரலா ஜெனரலா நம்ம நம்ம என்ன என்ன செய்யறோம்னா செய்யறோம்னா இந்த இந்த டியர் டியர் கிளாண்ட கிளாண்ட போட்டுட்டு போட்டுட்டு இங்க வந்து கண்ணுல வந்து கீழ் கீழ் இமை இமை உடைய உடைய தடிமன் தடிமன் தெரியும் தெரியும். திக்னஸ் ஆஃப் thickness த of the லோயர் lower ஐலிட் eyelid வந்து will be visible. சரிங்களா சரிங்களா? இங்க இங்க thickness of the lower eyelid will be visible. அப்பர் upper ஐலிட் eyelid விசிபிளா visible இருக்காது ஏன்னா ஏன்னா இது இது இப்படி இப்படி வளைஞ்சிட்டு வளைஞ்சிட்டு இருக்கு இருக்கு. நம்ம நம்ம கீழ இருந்து பார்த்தா பார்த்தா தெரியும் நம்ம கீழ கீழ இருந்து இருந்து பார்க்க பார்க்க போறது கிடையாது கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேரா ரேரா கீழ பார்க்க பார்க்க கிடைக்குது நமக்கு. சரி சரி இப்ப இப்ப வந்து வந்து இது இது வந்து ஜெனரலா ஜெனரலா என்னன்னா அந்த என்னன்னா அந்த மடிப்பு மடிப்பு அளவுக்கு அளவுக்கு வரும் வரும் அப்படின்வாங்க அப்படின்வாங்க. அது அது வந்து வந்து ஜெனரல் ஜெனரல் நேரா நேரா பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு நிறைய நிறைய கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கு இருக்கு. இதோட இதோட சென்டர்ல சென்டர்ல வந்து வந்து என்ன என்ன இருக்கும் இருக்கும்? அதுக்கு என்ன சொல்லுவோம்? இந்த 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 முதல்ல முதல்ல போட்ட போட்ட வட்டத்தை வட்டத்தை ஐரிஸ் ஐரிஸ் சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா? கருவி கருவிழி. நடுவுல நடுவுல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு இருக்கக்கூடியது ஒரு துவாரம் துவாரம் இல்லையா இல்லையா? அந்த அந்த துவாரத்தை துவாரத்தை என்ன என்ன சொல்லுவோம் சொல்லுவோம்? கண்மணின்னு கண்மணின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆக்சுவலா கண்மணின்றது வந்து உண்மையான கணக்குப்படி பார்த்தா உள்ள இருக்கிற லென்ஸ் அதை பத்தி நம்ம பேசுறது கிடையாது இங்க இருக்கிறத தான் பேசுறோம் அதை கண்மணின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இப்ப இந்த இப்ப இந்த கண்ணை கண்ணை வந்து வந்து நான் நான் தனியா தனியா வந்து வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரைஞ்சு காட்ட போறேன். கண்ணு வந்து ஒரு வால். சரியா சரியா? கண்ணு கண்ணு வந்து ஒரு வால். இங்க எல்லாம் எல்லாம் வந்து ஸ்கிரீன் இருக்கு. இங்க எல்லாம் ஸ்கிரீன் இருக்கு. அப்படியே அப்படியே அரை அரை வட்டத்துக்கு வட்டத்துக்கு அரை வட்டத்தோட கொஞ்சம் கூட அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வந்துடும் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அந்த நர்வ்ஸ் ஒரு ஒரு இதுல இருந்து ஒரு வயர் வரும். ரெண்டு கனெக்ஷன் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அந்த இதுல வந்து சிங்கிள் வயர் மாதிரி தான் ஆனா உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் போறதுக்கு ஒண்ணு வர்றதுக்கு ஒண்ணு பாடியில வேற மாதிரி சரியா சரியா? அதெல்லாம் இங்க வந்து கலெக்ட் ஆகி அப்படி ஒரு அப்படி ஒரு இது வந்து ஆப்டிக் நர்வ்னு சொல்லி சொல்லுவோம். சரியா சரியா? இந்த இடத்துல இந்த இடத்துல மையப்புள்ளி ஒரு பிளைண்ட் ஸ்பாட் சொல்லுவோம் சொல்லுவோம். பிளைண்ட் ஸ்பாட் பத்தி இப்ப பேச வேண்டாம் நம்ம. இப்ப என்னன்னா இந்த இடத்துல ஐரிஸ் இந்த இடத்துல இருக்கிறது ஐரிஸ். சரி ஒரு ஒரு செகண்ட் செகண்ட் நிறுத்துறேன். இவ்வளவு நேரத்துக்கு நான் பேசிட்டு அனாட்டமி கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயம் தான். இதுல என்ன மாதிரி கன்ஃபியூஷன் யாருக்கு வெங்கடேஷ், அஸ்தா, புனிதவதி, உஷா, பிரேமா, வேற யார் இருக்கா? அஸ்தா, பிரேமா, புனிதவதி, உஷா, வெங்கடேஷ். 5 பேர்ல யாருக்காவது என்ன மாதிரி சொல்லுங்க வெங்கடேஷ். புரியுதுன்றீங்களா? புரியுது விளங்கிடுச்சு எல்லாம். அப்ப நான் மேல போயிடுறேன். சரியா? இப்ப இந்த கண்ணோட இந்த பால் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. ஆக்சுவலா அந்த பால் அவ்வளவு பெருசா அந்த பால். மண்டையோடு ஸ்கல் கபாலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ங்களா? கபாலம்ன்றது இந்த இடத்துல ஜெனரல் சொல்லுவாங்க. மண்டையோட கபாலம் யூஸ் பண்றோம். அப்ப ஐ சாக்கெட் உள்ள இந்த இடத்துல இருக்கு. அது உள்ள போய் அந்த கண்ணு போய் சொருகியது. கண் அவ்வளவு சென்சிட்டிவ் விஷயம். அதனால ஜம்ப் எல்லாம் ஆகக்கூடாது. ரொம்ப ஜர்க் வரக்கூடாதுனால ஷாக் அப்சார்பர் மாதிரி நிறைய மசில்ஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அது வேற விஷயம்.
அது இல்லாமல் நிறைய ஃபேட் இருக்கும். யங்கா இருக்கும்போது கண்ணு வந்து நிறைய ஃபேட் இருக்கும். யங்கா இருக்கும்போது ஃபேட் ஜாஸ்தி இல்லையா? கொழுப்படுத்து போய் சின்ன வயசுல திரிவோம் இல்லையா? அதான் யங்கா இருக்கும்போது ஃபேட் அது அது வந்து யங்கா இருக்கும்போது கண்ணுல வந்து வயசாக குழி விழுறதுக்கு காரணம் ஃபேட் குறையாது. சரியா? அப்ப என்ன இந்த இடத்துல வந்து அப்படி கண்ணு வந்து அந்த ஃபேட் வந்திருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துலயும் இருக்கும். இந்த இடத்துலயும் இருக்கும். இந்த இடத்துல ஃபேட் இருக்கும். லைட்டிங் இருந்து வருதுன்னா இந்த இடத்துல ஷேடோ இருக்கும். இந்த இடத்துல பள்ளம் இருக்கு. ஆக்சுவலா பள்ளம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கண்ணு வந்து தானா இந்த இடத்துல ஒரு ஷேடோ கிரியேட் பண்ணிருக்கு. கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படி வந்துருது. புருவம் வந்து அப்படி இருந்து ஆரம்பிச்சு அப்படியே சரிஞ்சுக்கிட்டே போகும். சரிஞ்சுக்கிட்டே போய் அப்படியே போய் காண போயிடும். இங்க இருந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மேடு ஒன்று இருக்கும். சரியா? இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மேடு ஒன்று இருக்கும். இந்த இடம் மடிப்பு இல்லையா? இந்த இடம் மடிப்பு. இப்ப இந்த இடத்துல வந்து என்ன, இந்த ஐரிஸ்ன்றது எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. அது வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து நடுவுல வந்து ஒரு சென்டர்ல வந்து ஒரு துவாரம். அந்த வெளிச்சம் ஜாஸ்தி வர்றப்ப அந்த மசில்ஸ் அப்படியே டைட் ஆக்கி டயஃப்ரம் டயஃப்ரம்னு ஒன்று பாத்தீங்களா? அப்படியே சிறுசாக்கி லைட்டை கம்மி பண்றதுக்காக நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப், அந்த துவாரம் சிறுசாயிடும். லைட் கம்மியா இருந்துச்சுன்னா இருட்டா இருக்கு, நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்குன்னா அப்படியே அந்த துவாரம் பெருசானா நிறைய லைட் உள்ள போகும். இருக்கக்கூடிய டீடைல் வந்து கண்ணு பெட்டரா பார்க்கும். சரி, ஐரிஸ் நான் வந்து கட் அவுட் காட்டியிருக்கேன். இந்த இடத்துல என்ன, இது வரைக்கும் அப்படியே ரவுண்டா வந்து பாத்தீங்களா? அப்படியே ரவுண்டா வந்து அப்படி வந்து ஒரு பால், கிளீனா ஒரு பால் பால் வந்து இருந்தது. இந்த இடத்துல அப்படி ஒரு மேடா ஒரு கிளாஸ்ல ஒரு கிளாஸ் பால கட் பண்ணி வச்ச மாதிரி மேல இருக்கு. டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது வந்து காயக்கூடாது. அது நல்ல கிளியர்ல கான்ஸ்டன்டா வந்து கண்ணு மூடி திறக்குது. ஒரு தடவை மூடும் போது அந்த தண்ணி எல்லாம் அப்படியே வந்துருது. திறந்த உடனே பாத்துக்கிட்டு இருக்கோம். காய ஆரம்பிக்குது, கண்ணு மூடி திறக்கிறோம். அதனாலதான் டிவி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சோம். நம்மளே அறியாமையே கண்ணு நிக்கிறத வந்து பிரெயின் மறந்துருது. கண்ணு காஞ்சி போய் கண்ணு கெட்டு போறதுக்கான காரணங்கள் அது ஒண்ணு. ரொம்ப காஞ்சி போனதுக்கு அப்புறம் தான் இமைக்கிறோம். அப்ப இமைக்கிறோம் அப்படின்னா தூசி வந்து ஒட்டி ஸ்கிராச் ஆகுறது. ஸ்கிராச் ஆகும்ல, பாடி ஸ்கிராச் ஆகுதா இல்லையா? அது அவ்வளவு சென்சிட்டிவ் விஷயம். ஸ்கிராச் ஆகுது. ஓகே, அந்த இதுக்கெல்லாம் போகணும். சார் அறிவுரையில சொல்றாருன்னு. வெங்கடேஷ்லாம் ரொம்ப யங்கா. வெங்கடேஷ் என்ன வயசு? வெங்கடேஷ் யார் வயசுல இங்க இருக்கிறது? சின்ன ஆளுங்க யாருன்னு தெரியலையே. இங்க இருக்கிறதுல வயசுல பெரிய ஆளு யாருன்னா எனக்கு மேல வயசுல யாருமே பெரிய ஆளா இருக்க சான்ஸ் இல்ல. சரியா? சரி, நம்ம இங்க வந்துருவோம். அப்ப இங்க வந்து இது வந்து 4B, இது வந்து 8. இந்த பென்சில்ல என்ன ப்ராப்ளம்னா இந்த பென்சில் எரேஸ் பண்றதுக்காக கிரியேட் பண்ணது கிடையாது. லைட்டா டிராயிங் போட ஆரம்பிச்சு பெரிய சைஸ் பேப்பர்ஸ்ல ஆர்கிடெக்ட்ஸ், டிராஃப்ட்ஸ் பீப்புள் அவங்க எல்லாம் ஸ்கெட்ச் பண்ணி வந்து இதுக்கு ஸ்டுடியோக்கு வந்து டெவலப் பண்றதுக்காக ஸ்பார்க்ல செஞ்சுட்டு அப்படி மாடல் ஸ்டடி பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் அவங்களுக்காக கிரியேட் பண்ண பென்சில் இது. நான் எனக்கு ஒரு 2-3 கிடைச்சிச்சு. நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல எரேஸ் பண்ண முடியாது. அதான் ஒரே ஒரு ப்ராப்ளம்.
8p தான் என்கிட்ட இருக்குது. அதனால நான் இப்பதான் அதை யூஸ் பண்றேன். சரியா? இப்போ முதல்ல இந்த இடத்துல வந்து துவாரம் அப்படின்னா டார்க்கா தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல என்ன ஒயிட் விட்டுருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஒயிட் எதுக்கு விட்டுருக்கேன்னா இங்க இருந்து வெளிச்சம் வருது, இந்த இடத்துல பால் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னேன். பாலோட ஒரு பகுதி பால் மாதிரி பண்ணதை போல வைத்திருக்குன்னு ஒரு தடவை சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லையா? அதனால பால் மாதிரி இருக்கு. அந்த கர்வச்சர் வந்து அதுவும் டிரான்ஸ்பரண்ட், ஈரம் பட்டுட்டே இருக்கு, பளபளன்னு இருக்கு, ஈரம் வேற பட்டுட்டு இருக்கு. அப்ப ஹைலைட் ஒண்ணு அதுல விழும் இல்லையா? பளிச்சு லைட் விழும், ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுல. அந்த ஹைலைட் விடுறதுக்கு தான் அது செஞ்சிருக்கு. சரியா? இப்ப வந்து இந்த கண்ணு இப்படி இருக்கு. இந்த கண்ணுக்கு மேல மேலிமை எங்க வருதுன்னா அப்படி வருது மேலிமை. அப்படி வருது மேலிமை. இது என்ன? கீழிமை வந்து அப்படி வருது. சரியா? இது ஐலாஷஸ். அப்ப லைட்டிங் இருந்து வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஷேடோ வரும். இந்த ரவுண்ட் இப்படி வந்துருது. சப்போஸ் ரவுண்டா அப்படி இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல வந்து இந்த இது வந்து அப்படி வந்திருக்கும். அப்படி வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப ஷேடோ இது மேல விழும் இல்லையா? இந்த இடம் ஒயிட்டா இருக்கு. இந்த இடத்துல ஷேடோ வேற மாதிரி இந்த இடத்துல விழும். இங்க வந்து ஷேடோ வந்து அப்படி விழும். சரியா? முதல்ல அந்த ஷேடோவை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்றேன். அப்புறம் ஷேடோ விழுகுமா? அந்த ஷேடோ விழுந்து வெளியவும் கொஞ்சம் வெளியே வந்துச்சு. இந்த இடம் பள்ளமா இருக்கு. இந்த இடத்தை விட்டு பார்த்தோம்னா இது வந்து இப்படி இருந்திருக்கும் முறைப்படி. இவ்வளவு பள்ளமா அந்த ஷேடோ கொஞ்சம் உள்ள விழுமா? விழும் இல்லையா? இன்னும் கிட்ட பரவாயில்ல. இது சரிதானா? நான் இந்த இடத்துல திரும்ப அதை வரைஞ்சு காட்டுறேன். சரியா? இப்ப நம்ம இத என்ன சொன்னோம்? டயப்ரம்னா அப்படி சுருங்கி விரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிச்சம் வரப்ப அப்படியே சுருங்கிக்கிறது. அப்ப அப்படி சுருங்கறதா இருந்தா எலாஸ்டிக் மசில் மடிப்பா இருக்கும். ஸ்கிரீனை மூடுற மாதிரினா ஒரு ஃபிளாட்டா ஒரு துணியை வச்சிட்டு மூடிட்டு திறக்க முடியுமா? என்ன ஸ்டிஃபா இல்ல சுருங்கணும் இல்லையா? அப்ப சுருக்கங்கள் வந்து எப்படி வரும்? சென்டருக்கு இதான் சென்டர்னா எல்லா லைனும் சென்டர். அப்ப இங்க இருந்து அந்த லைன் என்ன சொல்லுவோம்? வெளிச்சத்துக்கு வர லைன்ஸ் என்ன சொல்லுவோம்? நம்ம ரேடியல் லைன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அங்க இருந்து ரேடியல் லைன்ஸ் வருது. இப்ப இங்க இருந்து வெளிச்சம் வர்றப்ப என்ன இந்த இடத்துல டார்க்கா இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ரேடியல் லைன் வருது, கான்சென்ட்ரிக் சர்க்கிள் லைன்ஸும் வருது. அந்த இடம் டார்க் ஆயிடுச்சு. இந்த ஓரத்துல டார்க் இருக்கு. இங்க லைட் அப்படியே கிராஸ் பண்ணி இது லென்ஸா இருக்கறதுனால இந்த இடத்துல லைட் விழுகுது. நான் இது பெருசா வரப்ப நான் திரும்ப இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்றேன். இப்ப இது பால் மாதிரி இருக்கு. அப்ப இங்க கொஞ்சம் ஷேடோ விழுமா? பால் மாதிரி இருக்கிறதுனால அங்க கொஞ்சம் ஷேடோ விழுது. இப்ப இந்த இடத்துல வந்து அந்த ஐ சாக்கெட்னால இந்த இடத்துல மேடு இருக்கிறது. இந்த இடத்துல கொஞ்சம் என்ன குறைச்சலா இருக்கு? என்ன மூணு குறைச்சலா இருக்கு மாதிரி இருக்கு. இமையில இருக்கக்கூடிய ஐ லாஷஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? இமையில இருக்கக்கூடிய முடிய
இமையில இமையில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முடி என்ன சொல்லுவாங்க ஆயிரு? சார் சார் போயிட்டாரா? சரி, சரி, யாருக்காச்சும் யாருக்காச்சும் ஞாபகம் ஞாபகம் வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப இப்ப இமை இமை மேல ஐ மேல ஐ லேஷஸ் லேஷஸ் எப்படி இருக்கும்னா, இப்ப இந்த கடைசியில இருக்கிறது இப்படி இப்படி வெளியே வெளியே வந்துருது. இந்த இந்த கடைசியில கடைசியில இருக்கிறது இருக்கிறது இப்படி இப்படி வெளியே வெளியே போயிருது. போயிருது. இப்ப இப்ப நடுவுல நடுவுல இருக்கிறது இருக்கிறது நம்மள நம்மள நோக்கி நோக்கி வருது. வருது. அப்ப அப்ப அப்படித்தானே அப்படித்தானே இருக்கும். இருக்கும். அப்ப அந்த அப்ப அந்த ஆங்கிள் ஆங்கிள் மாறிக்கிட்டே மாறிக்கிட்டே வருது. வருது. அந்த அந்த ஆங்கிள் ஆங்கிள் இப்படி இப்படி மாறிக்கிட்டே வருது. நம்மள நம்மள நோக்கி நோக்கி வர்றதுனால அது வர்றதுனால அது குட்டையா குட்டையா இருக்கிற இருக்கிற மாதிரி மாதிரி தெரியுது. தெரியுது. ஆக்சுவலா ஆக்சுவலா குட்டை குட்டை ஆகல. ஆகல. ஃபோர் ஃபோர் ஷார்ட்னிங்னு ஷார்ட்னிங்னு சொல்லுவோம் இல்லையா, சொல்லுவோம் இல்லையா, அது அது ஆகுது. ஆகுதாங்க. அதே அதே மாதிரி மாதிரி இந்த இந்த இடத்துல இடத்துல கீழே கீழே மேல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடர்த்தியா அடர்த்தியா இருக்கும். இருக்கும். இமை 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 இல்ல. இமை இல்ல. இமைன்றது இந்த இமைன்றது இந்த கண்ல ஐ கண்கள் ஐ ஐ லிட்ட தான் ஐலிட்ட இமைன்றோம் தான் இல்லையா. இமைன்றோம் இல்லையா. இமைய மூடி இமைய மூடி திறக்கிறோம் மூடி அப்படின்றோம். திறக்கிறோம் ஐ அப்படின்றோம். ஐ லேஷஸ்க்கு இன்னொரு ஒரு லேஷஸ்க்கு பேர் இன்னொரு இருக்கு. ஐ ஒரு பேர் லேஷ் இருக்கு. ஐ லேஷ் பாத்துருவோமா என்னன்னு பாத்துருவோமா என்னன்னு அதையும் அதையும் பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஐ லேஷ்ல உட்காந்துருக்கேன். ஐ தமிழ் லேஷ்ல என்னன்னு தமிழ் கேட்டா என்னன்னு சொல்லிட்டு கேட்டா போகுது. சொல்லிட்டு போகுது. கண் கண் இமைகள் தான் இமைகள் தான் போட்டிருக்கான். போட்டிருக்கான். கிறுக்கு பயலுக. கிறுக்கு பயலுக.